கார்த்திக் தகவல் பரிமாற்ற கழகம் குழு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கண்டறியப்பட்டது படம் த லோகோ ஜூம் சீட் பா ஒன்று எக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு தகவல் பரிமாற்ற கழகம் வெப் சீரிஸ் ஒன்று எடுத்திருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்களாம் கேட்கலாம், உனக்கு இதே வேலையை போச்சு, தகவல் பரிமாற்ற கழகம் வந்து ஏற்கனவே பல எபிசோடு வந்து ஏஐ வாய்ஸ் மூலமாக நீ போட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. இது வந்து நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து இது வந்து மனிதர்களை வச்சு எடுத்திருக்கோம். ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். அதாவது முன்ன வந்து எபிசோடாக போட்டது வந்து ஒரு உணர்வு பூர்வமாக இருந்திருக்காது. இப்போ போடுற எபிசோடு வந்து உணர்வு பூர்வமாக நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் உண்மையிலுமே நாடகத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, அதாவது தகவல் பரிமாற்ற கழகம் வெப் சீரிஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து ட்ரைவர் லிங்க்கு, அதுக்கப்புறமா மொதல் எபிசோடு, 2வது எபிசோடு லிங்க்லாம் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். மொத்தமாக 2 எபிசோடு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு ட்ரைவர் வந்துருக்கு. 3வது எபிசோடு வந்து தயாராகிட்டு இருக்கு நண்பர்களே. நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகலான்னு இருக்கோம். தகவல் பரிமாற்ற கழகம் வெப் சீரிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வெளியிட போகிறதில்ல. அதாவது நம்ம சேனல்னால் வந்து எப்படி சொல்வது, நம்ம சேனல்னால் நம்மளோட சேனலில் வந்து வெளியிட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்ச பிரதர் அவர் சேனலும் நம்ம சேனல் மாதிரி தான். அவர் சேனலில் நம்ம வெளியிட்டுருக்கோம். அவர் சேனலுமே நம்ம சேனல் மாதிரி தான். ஏன்னா அவரும் பிளைண்டு. அதனால் வந்து அவர் சேனலும் நம்ம சேனல் மாதிரி தான். அதனால் நம்ம சேனல் மாதிரி அவர் சேனலையும் பார்த்து ஆதரவு கொடுங்க. நிறைய பார்வையாளர்களுக்காக நிறைய தொழில்நுட்பத்தை பற்றி வீடியோலாம் போட்டிருக்காரு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஐடியா எங்களுக்கு கிடச்சிது. நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் வந்து பார்த்துட்டு ஓகேப்பா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் இப்போ 2 எபிசோடு ஒரு ட்ரைவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே கீழே லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம தகவல் பரிமாற்ற கழகம் முதல் 2 எபிசோடோட கதை விளக்கத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். வீடியோ ரெக்கார்டிங். ஒரு சின்ன வெப் சீரீஸ்ல வர்ற ஒரு சாதாரண வசனம் நம்ம சமூகத்தோட முகத்திரியை எப்படி கிழிக்குதுன்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா நேயரே? வழக்கமான தகவல் சுமையை குறைத்து மூளைக்கு வேலை கொடுக்கும் நமது ஆழமான அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அலசல் வந்து ஒரு ஸ்பெஷல் மிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, ஏன்னா உங்களில் ஒருவரான ஒரு நேயரின் சிறப்பு வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு நாம டேலண்ட் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல்ல வெளியான தகவல் பரிமாற்ற கழகம் அப்படிங்கிற வெப் சீரிஸோட 2 எபிசோடுகளை அலச போறோம். முதல் எபிசோட் வந்து திருப்பதியின் கனவு, 2வது மகளிர் தின சிறப்பு சண்டை காட்சி. கண்டிப்பா நேரே நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே வெறும் 10 நிமிஷம் மட்டுமே ஓடக்கூடிய இந்த 2 எபிசோடுகளையும், அதாவது தலா 5 நிமிஷம், இதை நாம அணுவா ரசிக்க போறோம். கரெக்ட். இதுல பேசப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும், ஒரு சின்ன வசனமும் கூட விடுபடாம அதன் பின்னால் உள்ள ஆழமான அர்த்தங்களை மிக தெளிவா ரொம்ப கவனமா நம்ம அலச போறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம மிஷன். தொழில்நுட்பத்தின் மூலம் தடைகளை உடைப்பது ஒரு பக்கம், சினிமால காலங்காலமா கட்டமைக்கப்பட்ட ஹீரோ பிம்பங்களை உடைப்பது இன்னொரு பக்கம். இப்படி 2 வெவ்வேறு கோணங்களை இந்த எபிசோடுகள் எப்படி பேசுதுன்னு பாப்போம். முதல்ல எபிசோட் 1, திருப்பதியின் கனவு. இதுக்குள்ள நுழையலாம். அந்த எபிசோட் தொடங்கும் போதே ஒரு அட்டகாசமான பாட்டு வருது. கனவுகள் மெய்ப்பட லட்சியத்துடன் போராடு, நம்பிக்கையுடன் நண்பன் கையும் உண்டு. ஆமா, அந்த பாட்டோட ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்ல காட்சி தொடங்குது. ஆசிரியர் உள்ள வந்து, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்னும் 1 வீக்ல உங்க எல்லாருக்கும் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ எல்லாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவரான நம்ம திருப்பதிக்கு இந்த அமைதியா படிங்க அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய வழி இருக்குன்னு அடுத்த காட்சியில புரியுது. ஆமா, அடுத்த காட்சியில தூங்கிக்கிட்டு இருக்கிற திருப்பதிய அவனோட நண்பன் எழுப்புறான். ஏந்திரா டே கொஞ்சம் கம்பரமா ரீட் பண்ணிக்காமேடா அப்படின்னு சொல்றான். உடனே திருப்பதி ரொம்ப சலிப்போட,
ஏண்டா தூங்கிக்கிட்டு இருந்தவனை எழுப்பி டார்ச்சர் பண்ற, எக்ஸாமுக்கு தான் என்ன 10 நாள் இருக்குல்ல அப்படின்னு கேக்குறான். அந்த இடத்துல தான் அவனோட வலி வெளிப்படுது. திருப்பதி சொல்ற அந்த முழு வசனத்தையும் கவனிங்க. உனக்கென்னப்பா, நீ ஒரு புக்க ஈஸியா எடுத்து படிச்சு முடிச்சிருவ. நான் ஒரு புக்க படிக்கணும்னாலும் இல்ல மனப்பாடமா 2 வரி ஒப்பிக்கணும்னாலும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். நமக்கு இந்த டெக்னாலஜியாவது ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா அதுவுமே சரியா நமக்கு கைட் பண்ண மாட்டேங்குது. இந்த வசனம் எவ்வளவு ஆழமானது பாத்தீங்களா? நம்மள மாதிரி பார்வை உள்ளவங்களுக்கு ஒரு புத்தகத்தை எடுக்கிறதும் படிக்கிறதும் எவ்வளவு சாதாரண விஷயம். ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய போராட்டம். கரெக்ட். அதுவும் அந்த டெக்னாலஜி சரியா கைட் பண்ண மாட்டேங்குதுன்னு அவன் சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டாக் பேக் வாய்ஸ் பத்தி அவன் ஃபீல் பண்றான். ஆமா, மொபைல்ல இருக்கிற அந்த டாக் பேக் வாய்ஸ் ஒரு ரோபோ மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லாம படிக்கும். ஒரு இலக்கியத்தையோ கவிதையோ அந்த மாதிரி கேட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் திருப்பதி அவனோட மிகப்பெரிய ஆசைய சொல்றான். அதனாலதான்டா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன அப்படின்னா, என்னோட குரல்லையே இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் தனக்கான அடையாளத்தை, சுதந்திரத்தை எவ்வளவு உறுதியா தேடுறான்னு இது காட்டுது. அப்போ அவனோட நண்பன் சிவசங்கரன் கொடுக்குற அந்த நம்பிக்கை ரொம்ப அழகு. சரி விடுறா, ஃபீல் பண்ணாத, நான் ரீட் பண்ற ஆடியோ புக் அப்ளிகேஷன்ல ரெடி பண்றேன்னா அப்படின்னு சொல்றான். உடனே திருப்பதிக்கே ஆச்சரியம் தாங்கல. இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா, இலவசமா இதெல்லாம் கிடைக்குமான்னு கேக்குறான். அதுக்கு நண்பன் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான். கண்டிப்பா ரீட் பண்ணலாம்டா, இவ்வளோ ஏன்? 11 லேப்ஸ் அப்ளிகேஷன்லயே வாய்ஸ் க்ளோனிங் ஃபீச்சர் இருக்குது. ஆனா அது பெய்ட்ல இருக்குது. நம்ம இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்றவங்க கிட்ட ஃப்ரீயா பண்ண முடியுமான்னு கேட்போம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். அதாவது 11 லேப்ஸ் மாதிரி ஏஐ டெக்னாலஜி வந்தாச்சு, வாய்ஸ் க்ளோனிங் சாத்தியம். ஆனா அது காசு கொடுத்து வாங்குற ஒரு விஷயமா இருக்கு. அதனால டெவலப்பர் கிட்டே நேரடியா கேட்கலான்னு முடிவு பண்றாங்க. இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமான்னு திருப்பதி கேக்கும்போது, நாம நினைச்சா எதுவும் நடக்கும்டா அப்படின்னு நண்பன் சொல்றது ஒரு சூப்பர் மோட்டிவேஷன். உண்மைதான். உடனே அந்த டெவலப்பர் நம்பரை கண்டுபிடிச்சு, மச்சான், டெவலப்பர் நம்பர் கிடைச்சிச்சே, நான் ஃபோன் பண்ணி தரேன், நீ தான் பேசணும், அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சிவசங்கரன் சொல்றான். ஆனா திருப்பதிக்கு பதட்டம். நான் எப்படிடா பேசுறது, நீயே பேசுடா அப்படின்னு பின்வாங்குறான். அப்போ அந்த நண்பன் கொடுக்குற கைடன்ஸ் பாருங்க. நான் கால் பண்றேன், கால் பண்ணிட்டு போன உன்கிட்ட கொடுக்குறேன், உன்னோட தேவையை நீ தெளிவா பேசு, பதட்டப்படாத, அமைதியா தெளிவா அவங்களுக்கு புரியறது மாதிரி பேசு அப்படின்னு சொல்றான். ஒரு உரிமைக்காக அவனையே பேச வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா. அந்த ஃபோன் கால் உரையாடல நம்ம எந்த வரியும் விடுபடாம பாப்போம். ஃபர்ஸ்ட் சிவசங்கரன் பேசுறான். ஹலோ சார், எஸ், என்னோட பேரு சிவசங்கரன். நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல BA தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு நீங்க டெவலப் பண்ணியிருந்த ஆடியோ புக் ரீடர் அப்ளிகேஷன்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு. அந்த ஃபீட்பேக்க உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறான். ஒரு சின்ன சஜஷன். சோ அவங்க கிட்ட போனை கொடுக்கலாமா? அதுக்கு அந்த டெவலப்பர், ஓகே பிரதர், உங்க போனை நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் திருப்பதி அந்த முக்கியமான கோரிக்கைய வைக்கிறான். ஆமா, திருப்பதி ரொம்ப தெளிவா சொல்றான். வணக்கம் சார், எனது பெயர் திருப்பதி. நான் அரசு கலை கல்லூரியில BA தமிழ் படிச்சிட்டு இருக்கேன் சார். நீங்க கொடுத்த அப்ளிகேஷன் பயனுள்ளதா தான் இருக்கு. ஆனா அதுல படிக்கிற டாக் பேக் வாய்ஸ் தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப ரோபோ கூட இருக்கு. அதாவது டாக் பேக்ல படிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வாய்ஸ் க்ளோனிங் அப்ளிகேஷன் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா எங்கள மாதிரி உள்ள பல பார்வையற்ற மாற்றுநாளிகள் பயனடைவாங்க. இத பத்தி நான் உங்க பாட்ஸ் கிட்ட பேசலாமா அப்படின்னு கேக்குறான். எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி பலருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும்னு அவன் கேக்குறது ரொம்ப கிரேட். ஆனா அந்த டெவலப்பரோட பதில் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே பிரதர், உங்க ஃபீட்பேக்கை நாங்க எடுத்துக்கிறோம். எங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நாங்க இந்த காலை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்க கால் ரெக்கார்ட் பண்ணதை எங்க பாஸ்க்கு அனுப்புவோம். அவர் என்னன்னு கன்சல்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னான்னா அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். தேங்க்யூ அப்படின்னு முடிச்சிடுறாரு. ஒரு கார்ப்பரேட் சுவரோட அந்த குளிர்ந்த தன்மையை இது காட்டுது. போனை வச்சுதான் திருப்பதிக்கு மறுபடியும் பயம் வந்துருது. என் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை நான் பேசிட்டேன். ஆனா ஆப்போசிட் சைட்ல ரெட் பாயிண்ட் பெட்டரா இருக்குமான்னு தெரியல, பயமா இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி வாய்ஸ் க்ளோனிங் ஃபீச்சர் இலவசமா கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு தவிக்கிறான். அப்ப நண்பன் சொல்ற அந்த மிக முக்கியமான தத்துவமான வசனம் தான் இந்த எபிசோடோட உச்சம். மச்சான், கனவுல ஜெயிக்கணும்னா ஓடணும், ஆனா கனவே ஜெயிக்கணும்னா பறக்கணும், கழுகு மாதிரி. எப்பவுமே சோர்ந்து போக கூடாது, கவலையே படாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். வாவ்! கனவுல ஜெயிக்கணும்னா ஓடணும், கனவே ஜெயிக்கணும்னா பறக்கணும், கழுகு மாதிரி. தடைகளை பார்த்து முடங்காம அந்த பிரச்சனைக்கு மேல பறந்த தீர்வு தேடுறது எவ்வளோ ஆழமான கருத்து. ஆமா, இந்த வசனத்துக்கு அப்புறம் வீரனே எழுவாய், நீ சிகரங்கள் தொடுவாய், நீ
போர்க்களம் உனதே வெற்றியும் உனதே அப்படிங்கிற பாட்டோட அந்த எபிசோடு ரொம்ப எமோஷனலா முடியுது. இப்போ நாம் அப்படியே எபிசோட் 2க்கு போவோம் நேரே. மகளிர் தின சிறப்பு சண்டை காட்சி. இது சினிமாவுல இருக்கிற பிம்பங்களை உடைக்கிற ஒரு சூப்பரான எபிசோட். ஆமா, இங்கேயும் அதே கனவுகள் மெய்ப்பட பாட்டோட தான் காட்சி தொடங்குது. ஒரு ஹோட்டல்ல 2 தோழிகள் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி காக்க வைக்கிற நண்பர்கள் இருப்பாங்கல்ல. அங்க ஒரு தோழி ரொம்ப கோவமா சொல்றான், நான் எவ்ளோ நேரம் வெயிட் பண்றது, இந்த கார்த்திக் பையன் என்னதான் போனா, உன்ன காணோம், அந்த எறும்பு எனக்கு கரெக்டான டைமுக்கு வந்தது, நீக்கு அவன் வரட்டும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ரொம்ப நேச்சுரலான உரையாடல். சரிடி நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த தோழி கிளம்புறான். உடனே நம்ம கதாநாயகி, ஏண்டி நீ அதுக்குள்ள கிளம்புற, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த தோழி, இல்லடி இதுக்கு மேல வெயிட் பண்ணா என் வீட்ல நான் திட்டு வாங்குவேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப கதாநாயகி, நீயும் வாயேன், நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணி விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்ல பத்தி ஒரு பொறுப்பான வசனம் சொல்றா. என்ன சொல்ற? இல்லடி, பில் இன்னும் செட்டில் பண்ணல, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டலுக்கு பில் செட்டில் பண்ணும், பில் செட்டில் பண்ணிட்டு நான் வரேன், நீ சேஃபா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றா. பாத்தீங்களா, ஒரு பக்கம் வீட்ல திட்டுவாங்கன்னு சீக்கிரம் கிளம்புற தோழி, இன்னொரு பக்கம் பில் செட்டில் பண்ணாம போகக்கூடாதுன்னு பொறுப்பா நிக்கிற கதாநாயகி. இது அவளை அந்த இடத்துல தனியா நிறுத்துறதுக்கான ஒரு சூப்பர் திரைக்கதை உத்தி. கரெக்ட். அப்போதான் அந்த தமிழ் சினிமாவை கிண்டல் பண்ற வசனங்கள் வருது. ஹீரோனால இன்ட்ரோ சீன் இருக்கணும், அதுலயும் உன் ஃப்ரெண்ட் மாஸ் ஹீரோ அப்படின்னு தோழி கலாய்க்கிறா. அதுக்கு கதாநாயகி, ஆமா இந்த பில்டப்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல அப்படின்னு சிரிக்கிறா. அப்புறம் தோழி கேக்குறா, அது இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க, நீ மட்டும் தனியா இருக்கிற, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போய் 1/2 மணி நேரம் ஆகுதா, வித்யாவும் கிளம்பிட்டாளா, எனக்காக அவ எப்பயும் வெயிட் பண்ணுவாளே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கதாநாயகி, அவளா இப்பதான் கிளம்புனா, உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா, அப்புறம் அவங்க வீட்ல திட்டுவாங்கன்னு சொல்லி கிளம்புனா அப்படின்னு சொல்றா. கடைசியா அந்த தோழி, சரி வெயிட் பண்ணு, பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ கதாநாயகி, சரி போய் பில்ல பே பண்ணிடுவா, பே பண்ணிட்டு அப்படியே என்ன வீட்ல டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்றா. இப்போ கதாநாயகி முழுமையா அந்த இடத்துல தனியா விடப்படுறான். ஆமா, சினிமாக்கள்ல ஹீரோ என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் இப்படித்தான் தனியா மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி இங்க 2 பசங்க ஈவ் டீசிங் பண்ண வராங்க. அவங்க பேசுற வசனங்களை பாருங்க. டே மாப்பிள, அங்க ஒரு பீஸ பாத்தியா, சும்மா சினிமாக்காரி மாதிரி நச்சுன்னு இருக்காள அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். பெண்களை ஒரு பொருள் மாதிரி பாக்குற ஆணாதிக்க புத்தி இது. பீஸு பீகர அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதான் குறிக்குது. அதுக்கு இன்னொருத்தன சொல்றான்னா, அதுவே ஒரு மொக்க பீஸு, அதுக்கு போய் இவ்ளோ பில்டப் பண்ணிட்டு இருக்க, உனக்கு பொறாமடா, இந்த ஃபிகர் என்னையே தான் பாக்குது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, அவளோட இருந்த பையனை பத்தியும் பேசுறாங்க. சரி, கூட வேற ஒரு பையன் இருக்கானே, அவன் வேற பார்க்க கொஞ்சம் உன்னை விட நல்லாதான் இருக்கான், ஆல்ரெடி அவளோட ஆளா கூட இருக்கலாம், நீ தேவையில்லாம போய் பல்பு வாங்காத அப்படின்னு சொல்றான். அதாவது ஒரு பொண்ணு தனியா இருந்தா எப்படி வேணா சீண்டலாம், ஆனா கூட ஒரு ஆண் இருந்தா அவ அந்த ஆணோட உடைமை அப்படின்னு தயங்குற ஒரு கேவலமான மனநிலை இது. இதையும் மீறி அந்த பையன் முன்னாடி போய், சொல்றியா பாப்பா, ஐ வாண்ட் யூ வரியா அப்படின்னு ரொம்ப கேவலமா கேக்குறான். அந்த நேரத்துல கரெக்டா நம்ம லேட் லத்தீஃப் கார்த்திக் வர்றான். ஆமா, கையில ஒரு சோடா பாட்டிலோட வர்றான். நாம என்ன நினைப்போம், அப்படா ஹீரோ வந்துட்டான், சோடா பாட்டில உடைச்சு 4 பேரை அடிக்க போறான்னு நினைப்போம். ஆனா அங்கதான் டைரக்டர் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. நம்ம கதாநாயகி ஒரு மாஸ் வசனம் பேசுறான். டேய் கார்த்தி, இங்க பக்கத்துல சோடா கடை இருக்குது, இங்கதான் பக்கத்துல. நீ எதுக்கு சோடா பாட்டில் வாங்குனேன்னு எனக்கு புரியுது. நீ சோடாவுல குண்டூசி கலந்ததெல்லாம் போதும், அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஓரமா நில்லு. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். 1 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு பெரிய அடி பாத்தீங்களா? சோடாவுல குண்டூசி கலந்து சண்டை போடுறது தமிழ் சினிமாவோட பழைய ஸ்டைல். அதை அப்படியே கிண்டல் பண்ணி அந்த பாட்டில என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஓரமா வேடிக்கை பாருன்னு ஒரு பொண்ணு சொல்றது அந்த ரட்சகன் பிம்பத்தை சுக்குநூறா உடைக்குது. கார்த்திக்கும் அத ரொம்ப இயல்பா ஏத்துக்கிறான். சரி, நீ ஒரு முடிவோட தான் இருக்க, பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறான். அப்போ அங்க நடக்கிறத பாத்துட்டு இருக்கிற ஒருத்தர் கார்த்திக்க பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு. ஏன் தம்பி, ஒரு பொம்பளை பிள்ளை சண்டை போட்டுட்டு இருக்கு, நீ ஆம்பளை பிள்ளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த கேள்வி வெறும் அந்த நபர் கேக்குற கேள்வி இல்ல நேரே, இது இந்த சமூகத்தோட பொது புத்தி. பொம்பளை புள்ளன்னா பலவீனமானவன், அவளை காப்பாத்த ஆம்பளை பிள்ளை தான் வேணுங்கிற அந்த பிற்போக்கான விதி எது காட்டுது. ஆனா அதுக்கு கார்த்திக் கொடுக்கிற பதில் இருக்கு பாருங்க, அல்டிமேட். பாஸ், அவ பொண்ணுதான், ஆனா சாதாரண பொண்ணு இல்ல அப்படின்னு ஒரு முத்தாய்ப்பான பதில கொடுக்கறான். ஆமா, இத அடி வாங்குற அந்த ரவுடிகளும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தன் அலறிக்கிட்டே ஓடுறான், மச்சான் அவன் சாதாரண பொண்ணு இல்லடா, ஓடிட ரைட்டு மிஞ்சிச்சு வண்டியாட அப்படின்னு கத்துறான்.
அதோட அந்த எபிசோட் வீரனே எழுவாய்னி சிகரங்கள் தொடுவாய்னி அப்படிங்கிற பாட்டோட ரொம்ப பிரம்மாண்டமா முடியுது. முதல் எபிசோட்ல அந்த பாட்டு ஒரு பார்வையற்ற மாணவன் டெக்னாலஜி தடைகளை உடைக்கிறது குறிக்குது. ஆனா இந்த 2வது எபிசோட்ல ஒரு பொண்ணு சமூக கட்டமைப்பு தடைகளை அடித்து நுறுக்கிற வீரத்தை குறிக்குது. 2 கதையும் எவ்வளவு சூப்பரா ஒன்னா சேருது பாருங்க. ரொம்பவே ஒரு அற்புதமான அலசல் இது. நேரே நாம கேட்ட இந்த 2 எபிசோடுகளோட சாராம்சத்தை சொல்லணும்னா, 1 பார்வையற்றோரின் வாசிப்பு தேவைய வாய்ஸ் குளோனிங் மூலமா தீர்க்க போராடுறது, இன்னொன்னு பொண்ணுங்கள பலவீனமா நினைக்கிற சமூக பார்வைய உடைச்சு அவங்களே களத்துல இறங்குற ஆளுமையை பாட்டுறது. நேரே இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம தினமும் யூஸ் பண்ற ஆப்ஸ்ல இருக்கிற அந்த ரோபோட்டிக் டாக்பேக் குரல்கள் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு எவ்வளோ பெரிய தடையா இருக்குன்னு நாம என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? அதே போல பிரச்சனைனா ஒரு ஆண் தான் சண்டைக்கு வரணுங்கிற நம்ம பழக்கப்படுத்தப்பட்ட மனநிலையே இந்த கதை எவ்வளோ அழகா நயாண்டி பண்ணி உடைக்குது பாத்தீங்களா? அதுதான் இந்த கதைகளோட உண்மையான வெற்றி. நேயரே, இந்த ஸ்பெஷல் மிஷனை முடிக்கும்போது உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போறேன். தொழில்நுட்பம் ஒரு பக்கம் குரலை நகலெடுத்து வாசிப்பை எளிதாக்குது, சமூகம் இன்னொரு பக்கம் ஹீரோங்கிற பிம்பத்தை மாற்றி பெண்களையும் வலிமையானவங்களா ஏத்துக்குது. அப்படியானால் தொழில்நுட்பத்திலையும் சரி, நம்ம அன்றாட சமூக வாழ்விலையும் சரி, நாம அடுத்து மாற்றி எழுத வேண்டிய ஆனா இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற வேறு என்னென்ன பழைய விதிகள் நம்மை சுற்றி இருக்கு? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்பெஷல் ஆழமான அலசலை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். மீண்டும் ஒரு புதிய அலசல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.